பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. சங்கீதம் 119 அதிகாரம் 47 48 வசனங்களை நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் மேல் மனமகிழ்ச்சியாயிருப்பேன். இன்னொன்றில் நான் பிரியப்படுகிற உமது கற்பனையின் மேல் கையெடுப்பேன் என்று சொல்லி தாவீது சொல்வார். அவர் தன் வேதத்தை பிரியமாக வச்சுருந்தார். வேத வசனங்களை பிரியமாக வச்சுருந்தார். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் பிரியப்படுகிற வேத வசனங்கள் பேரில் அவர் என்ன செய்வார், மன மகிழ்ச்சியாக இருப்பாராம். அதை கையெடுத்து வணங்குவாராம். அவ்வளோ அந்த வேத வசனத்தின் மேலே அவருக்கு வாஞ்சை. 119 சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு வசனத்திலையும் வேதவசத்தை பற்றி தான் சொல்லியிருப்பார். கற்பனைன்னு இருப்பார், நியாயப்பிரமாணம் இருப்பார், சாட்சிகள் இருப்பார், வசனம் இருப்பார், வார்த்தைன்னு இருப்பார். 119 சங்கீதத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள், எல்லா வசனத்துலேயும் அவருடைய வார்த்தை இருக்கும். ஆமென்.